இந்த முட்டை சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து சின்ன சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நடக்கடலை, ஒரு 5-6 பல் பூண்டு, காஷ்மீரி மிளகாய் ஒரு 4, பெரிய நல்ல காரமான மிளகாய் ஒரு 2 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். 3 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன், இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் ஒரு 2 தக்காளி, அது 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து 2 முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி தான் போடணும். இப்போ இது வந்து நம்ம வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நான் வந்து ஒரு கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாய், இந்த வேர்க்கடலை, இப்போ மிளகாய் வந்து ரொம்ப கருகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு எடுத்துட்டேன். அப்புறம் இது கூட நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பெருசாகவே போட்டுக்கோங்க. இது கூட பூண்டு, இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து ஒரு தடவை கூட யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும். நானே இது புதுசாக கேள்விப்படும்போது இப்படி ஒரு சட்னியா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நான் செஞ்சு ஒரு தடவை பார்த்துட்டு நல்லா இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோவுக்கு எடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியாக இருக்கும். இப்படி ஒரு சட்னியா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நல்லா இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ வந்து தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், தோல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு வருது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முட்டையை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற முட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான சட்னியாக இருக்குது, சூப்பரான சட்னி. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு செய்கிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த மிளகாய் இதோடையும் நம்ம போட்டுக்கலாம். முட்டை சட்னியா அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க, என்னடா முட்டையில் ஒரு சட்னியா அப்படின்ட்டு. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தெரியுது அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு. இது நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் போட்டுருக்குறோம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு, சட்னி உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 கல் போட்டுக்கிறேன். இது நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். அரைக்கும் போதே இந்த தண்டெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. இதில் தான் நிறைய சத்து இருக்குது. நான் அப்போவே சொல்ல மறந்துட்டேன். இப்போ அரைக்க போகிறோம், அதனால தான் சொல்லிகிட்ருக்கிறேன். தண்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எது அரைச்சாலும் சரி, இந்த தண்டு மட்டும் அரைச்சிக்கோங்க. இந்த வேர் மட்டும் இப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இதுலேயுமே சத்து இருக்குது, ஆனால் அந்த தண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா, தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூவு, ஒரு 2 சின்னதாக 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. இதுதான் இப்போ தாளிக்கிறதுக்கு வேணும். இப்போ நம்ம வந்து எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது நம்ம அப்படியே சட்னியில் வைக்கிற வேண்டியதான். யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அருமையான ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு முட்டை சட்னி ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையான சட்னி. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.